இங்க ஒரு ஜேசிபி டிரைவர் இந்த ஊர்ல இருக்க ஒரு குளத்தை தூர்வாரிட்டு இருக்காரு. அப்ப அந்த குளத்துக்குள்ள ஒரு தங்கத்தாலான சிலை இருக்கிறதையுமே கவனிக்கிறாரு. அந்த சிலையை அப்படியே யாருக்குமே தெரியாம சகதியோட சகதியா மறைச்சு வச்சு வேலையெல்லாம் முடிஞ்சு கூட்டம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த சிலையை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்குமே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சிலையை யாருக்குமே தெரியாம தன்னோட பெட்டிக்குள்ளேயுமே லாக் பண்ணி வச்சிடறாரு. ஆனா இவனோட அம்மா இவன் செஞ்ச எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அவனோட அம்மாவே எழுந்து போயிட்டு அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது தங்கத்தாலான ஒரு தேவியோட சிலை இருக்கும். அதை அப்படியே வச்சுட்டு திரும்ப வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் விடுந்ததோ டிவியில ஒரு ஜோசியக்காரரு, உங்களுக்கு சொந்த இல்லாத எந்த பொருளையுமே வீட்டுல வச்சிருக்காதீங்க, அப்படி வச்சிருந்தா அந்த பொருளே உங்களுக்கு வீட்டுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும் சொல்லவும் இவங்களுமே இந்த விஷயத்த உண்மைதான நம்பி யாருக்கும் தெரியாம ராத்திரியோட ராத்திரியா அந்த சிலையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு குளத்துக்குள்ளேயுமே போட்டுட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த ஜேசிபி டிரைவரோட அம்மாவுமே இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த சிலையை நான் ஒரு குளத்துக்குள்ள போட்டுட்டு தான் சொல்லிட்டு தான் இறந்துமே போயிருப்பாங்க. சோ இப்ப இவருமே அந்த சிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க கிட்ட நானே இந்த ஊர்ல இருக்க எல்லா குளத்தையுமே இலவசமாவே தூர்வாரி தரேன்னு சொல்லவும் அவங்கள அதை கேட்டுட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இவரும் எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் அந்த சிலை இவருக்கு கிடைக்கவே மாட்டேது. ஏன்னா இந்த ஊர்லயே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் இருக்க பெரியவர் மண் எடுக்கிறதுக்காக அந்த குளத்தோரத்துல தோண்டி பார்க்கும் போது இவருக்கு அந்த சிலையுமே கிடைச்சிருக்கும். இவங்களுமே அந்த சிலையை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சதுனால உங்களுக்கு ஒரு பங்கு பணமுமே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அவங்களோட கடன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டுமே வராங்க.